ஹேண்ட் அப் சரி இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். புரியுது, நான் தான் சொன்னேன் ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் போட்டு இதுதான் லாஸ்ட் ஒன் ஷாட், இதுக்கு அடுத்து ஒன் ஷாட்லாம் வராது அப்படின்னு சொல்லி. நானும் நினச்சேன்டா நியூஎஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு கொஞ்சம் நிறையாவே ப்ராப்ளம்லாம் இருக்குது. என்னால் எஃப்எஃப் வந்து நியூவாக வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டேஸ் போட்டோம், அதுக்கப்புறம் நானாக வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்ட்டாக போட பார்க்குறேன், ஓகேவா? ஆனால் கன்ஃபார்மாக வந்து விமின் குக்குக்கு வந்து நியூ எஃப்எஃப் வந்து வந்துடும். ஸோ யாரும் ஒரி பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்டா, பேசிட்டு போயிடலாம் அப்படியே, சரி ஓகேவா? என்னென்னா கொஞ்சம் டேஸ் வந்து ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி சொல்கிறது, வீக்கெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் ஷாட் வந்து வந்துடும். ஒரு வீக்குக்கு ஒரு ஒன் ஷாட் வந்து நான் போட பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி போட பார்க்குறேன். என்னால் ஸ்டோரி உட்காந்து யோசிக்க முடியாதுடா. கண்டிப்பாக என்னால் என்ன சொல்கிறது, உட்காந்து இவங்களுக்கு இப்படி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலான்னு சொல்லி சத்தியமாக என்னால் யோசிக்க எனக்கு டைமும் கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரியும் நான் எவ்வளோ ராவாக இழுத்து போடுறேன்னு சொல்லி. ஸோ அதனால் ஒரு சின்ன ஹெல்ப், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் இருந்துச்சுன்னா, ஒரு ஒன் லைனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாதி ஸ்டோரியாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு வந்து யோசிக்க முடியலடா ஸ்டோரியை. உங்கள் ஸ்டோரியை சீக்கிரம் போட முடியலனாலும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட வந்து ட்ரை பண்ணுறேன் ஒவ்வொருத்தவங்க ஸ்டோரியை. ஒருவேளை இன்ஸ்டாவில் இல்லாதவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் லைனாச்சும் கொடுத்துட்டு போங்க. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகேடா, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இது என்ன ஒன் ஷாட்னா, ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, லவ்லெஸ் சஸ்பெண்ட். அது வந்து ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் அவ்வளோவா பெருசாக எதுவும் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதில் வந்து அப்படியே ஒரு ஸ்பெஷல் பார்ட் மாதிரி பார்க்கலாம், ஓகேவா? தென் அதில் வந்து ஜங்குக்கு ரொம்ப மோசமாக காட்டியிருப்பேன். இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார். ரொம்ப ரொம்ப கேரிங்காக, அப்படி நல்லா ஸ்வீட்டாக அப்படி கொண்டு போகலாம். ஓகேடா, இதுவே 2 மினிட்ஸ் கிட்ட பேசிட்டேன்னா ஓகே நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ போன பாட்டில் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சு ஜங்குக்கு அவங்க கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட தான் விட்டோம், அப்படியே பார்க்கலாம். ஸோ போனதில் வந்து நீங்கள் 3 மந்த்தாக இருந்திருப்பீங்க. அதுலேருந்து அப்படியே 1 மந்த் கழித்து பார்க்கலாம்டா. மீ இருக்கியா? மீ இருக்கேன்டா. ஐயோ, 4 மணிக்கு எழுப்பி விட்டு என் உயிரை போட்டு வாங்குறான் இவன். என்ன சீக்கிரம் சொல்லு பெப்பர் கடுத்து என்ன பண்ணும்? ஐயோ பாரு, கொட்டாய் விட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு, என் பொண்டாட்டி எந்திரிச்சிடுவா, சீக்கிரம் சொல்லு என்ன பண்ணும்? ஐயோ கொஞ்சம் சால்ட்டு போடுறேன். என் பொண்டாட்டி எந்திரிச்சிடுவான்னு சொல்கிறேன், அதுக்கு மீறி நீ தூங்குறியா? டேய், இதெல்லாம் நியாயமே இல்லைடா. ஒரு பிபி பேஷண்ட்டை அதுவும் 4 மணிக்கு எழுப்பி விட்டு சூப் வைக்க சொல்லித்தர சொல்றியடா. உனக்கு நியாயமே இல்லையாடா? அம்மா அப்பாக்கு பாவமா இல்லையா? நீ சீன் போடாத சீக்கிரம் சொல்லு அடுத்து என்ன பண்றது? டேய் முடியலடா, தூக்கமா சொருகுதுடா. அவங்க இப்படி பேசிட்டே இருக்காமோ, அது உன்னோட மொபைலை யாரோ சடனா புடுங்குறாங்க. அப்படியே டக்குன்னு திரும்பி பாக்குறான், பார்த்தா நீங்க தான். முறைச்சிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. டேய், ஏன்டா கொடுமைப்படுத்துற அம்மாவை போட்டு? அம்மா பாவம்டா. அத்தை எம்மாடி ஒயினு வந்துட்டியாமா? ஷோ, ஏமா இவ்வளோ நேரம் என்னை போட்டு பாடா படுத்துறான் படுபாவி பையன். டெய்லி 4 மணிக்கு கரெக்டாக அலாரம் வச்ச மாதிரி அடிச்சிடலாமா ஃபோனு? என்னால் முடியலைம்மா. அத்தை நீங்கள் தூங்குங்க, நான் பேசிக்கிறேன், நீங்கள் தூங்குங்க. ரொம்ப நன்றிம்மா. கட் பண்ணாதடி. எதுக்கடி கட் பண்ண? அம்மோ, உன்னை யார் இப்போ வர சொன்னா? மேலே தூங்கிட்டு தானே இருக்க சொன்னேன். என்னடி நீ எந்திரிக்க இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள உன்னை யார் எந்திரிக்க சொன்னா? அப்போ நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டேன், அவன் காதை பிடிச்சி திருக்குறீங்க. அம்மோ விட்ரி என்னடி பண்ணுற? தேவனுக்கு வேலையா போச்சு. அம்மோ வலிக்குதம்மோ, விடு அம்மோ காதை. என்ன வலிக்குது? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? எத்தனை டைம் சொல்றேன் மார்னிங் அத்தைக்கு கால் பண்ணாதன்னு சொல்லி. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? ப்ளீஸ் அம்மா வலிக்குதம்மோ. அந்த சூப்பு மீனா சூப்பரா வைக்கும். நான் உங்ககிட்ட கேட்டேனா? நான் கேட்டேனா?
அம்மா 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 ப்ளீஸ்டி வலியுதுடி. நல்லா வலிக்கட்டும். அம்மோ இப்படியே இந்த மூஞ்ச வச்சே என்னை மயக்கிடு. எத்தனை டைம் சொல்றது உனக்கு? அவங்க டேப்லெட் போடுறவங்க, ஸோ லேட்டாக தான் எந்திரிப்பாங்கன்னு. சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? என்ன நீ என்ன பிடிச்சி கத்துற? உனக்கு தானே நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் கேட்டேனா? நீ கேட்கல. ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்க? காலையில் எழுந்திரிச்சோன்னே வாமா ஏதாச்சும் குடிக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு தான் நான் அப்படியே மீக்கிட்ட கேட்டு பண்ணுறேன். அது சொல்ல எனக்கு டெய்லி சொல்ல புரிய மாட்டேங்குதுடி. நான் டெய்லியும் கேட்க போகிறேன். எனக்கு கைப்பக்கம் வர வரைக்கும் நான் கேட்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன, அதை டிஸ்டர்பாக பண்ண போகிறேன். எப்படி பேசுகிறான் பாரு. ஏன் யூடியூப் பார்த்து செய்ய மாட்டியா? அதெல்லாம் நல்லா இருக்காதுடி. உன்னை என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை சேக்கி. இப்போ நீங்கள் அவனை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க க்யூட்டாக. அவனும் உங்களை ஃபேஸெல்லாம் சுருக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான், க்யூட்டாக பார்க்குறான். உங்களுக்கா அவனை முறைக்கணும்னு தோணவே இல்லை. அப்போ கரெக்டாக அலார மாதிரி அடிக்குது. ஜங்குக்கு அப்படியே வாட்சை பார்த்துட்டு என்ன வாக்கிங் போகணுண்டியாம்மா? சீக்கிரம் இந்தா சூப்புடி, சீக்கிரம் போகலாம். ஜங்குக்கா எனக்கு தூக்கமாக வருது. நீ சவுண்டு போட்டனால தான் எந்திரிச்சு வந்தேன். நாளைக்கு போகலாமே. எது நாளைக்கா? ஐயோ அப்படிலாம் போகக்கூடாது. அம்மோ சீக்கிரம் வா போகலாம். ஷூ ஜேகே ப்ளீஸ் என் சொல்லல, நம்ம நாளைக்கு போய்க்கலாம்ப்பா. எனக்கு தூக்கமாக வருது. என்ன அம்மோ? அதே தான் நானும் சொல்கிறேன். என் சொல்ல குட்டியில். சரி வாங்க வாக்கிங் போகலாம். டெய்லி போனால் தான் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. 1 மந்த்தாக தாண்டி போகிறோம். அதுக்கு யாராச்சும் 4:30க்கெலாம் போவாங்களா? இந்த டைமிங் தாண்டி நல்லா இருக்கும். ஒரு மாதிரி சில்லுன்னு இல்லாமல் ஹாட்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்போ தான் உனக்கும் ஹெல்தி, பாப்பாவுக்கும் ஹெல்தி. பேசாம பழைய மாதிரியே இருந்திருக்கலாம், நிம்மதியாக இருந்திருக்கும். எனக்கு கேட்குது. அம்மோ இப்பெல்லாம் என்கிட்ட தப்பிக்க முடியாதுண்ணே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டு விடுறான். அப்படியே உங்கள் ஸ்டொமக் கிட்ட போய் குட் மார்னிங், இப்போது மம்மி டாடி அப்புறம் நீங்கள் 3 பேர் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு வரலாம். சரி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழகாக அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான். ஸோ அப்படியே லிஃப்ட்லலாம் இறங்கி கீழே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வெளியே அப்படியே கார்டன் மாதிரி ஏரியாலாம் இருக்குது. அங்கே தான் வாக்கிங் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கா தூக்கமாக வருது. ஆனால் ஜேகே தொணன்னு பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் அவன் பேசுறதுலாம் கவனிக்கவே இல்லை. அவன் மேலேயே விழுந்துகிட்டே இருக்கீங்க தூங்கி. அம்மு என்னப்பா என்ன? என்னடி இன்ட்ரெஸ்டாக பேசிட்டு வரேன், தூங்கி விழுகுற? அம்மோ இல்லை கேட்குறேன். என்னடி கேட்டேன்? என்ன சொன்னேன் நான்? நீ என்ன பெருசாக சொல்லியிருக்க போகிறேன்? ஏதாச்சும் கார்ட்டூனை பற்றி தானே பேசிகிட்டு இருந்திருப்ப. சரிக்கே என்னடி? போதும் அம்மோ 50 மினிட்ஸ் கூட ஆகலடி. அதுக்குள்ளேயுமா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஓகே எனக்கு ஆண்டி. நடக்கவே முடியல, மூச்சு வாங்குது. என்னடி இப்போவே அப்படி சொன்னேன்னா அப்புறம் 5 மந்த்துக்கெலாம் 1 ஹவர் வாக்கிங். என்ன 1 ஹவரா? இப்படி பாரு, அப்பெல்லாம் என்னால் போக முடியாது சரியா? சும்மாவே நீ பண்ணுற தொல்லை தாங்க முடியல. அம்மு என்ன வாட்டர் குடி. ஜேகே மூச்சு வாங்குது ஜேகே. என்னடி ரொம்ப மூச்சு வாங்குதா? உட்காரு. ஜேகே சரி ஓகே, பெஞ்சில் உட்காரு. ஓகேவா நீ? தண்ணி இந்தா. போதும் ஜேகே, போதுமா? ஐயோ ஸ்லிப்பர்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்லிப்பர்லாம் சரி பண்ணி விடுறான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க, அப்படியே அவனோட ஹெட்டை அப்படியே ரப் பண்ணுறீங்க. என்னடி எதுவும் வேணுமா? ஜங்குக்கும் அப்போ வாட்சை பார்த்துட்டு இரு ஆயிடுச்சுடி போகலாமா? உங்களுக்கு கடுப்பாகுது. இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். உங்களை பாடாக படுத்திட்டு இருக்கான். அம்மு இந்த பாலில் போதும். இதுக்கு மேலே ஏதாச்சும் சொன்னேன் அப்புறம் எனக்கு சத்தியமாக கோவம் வந்துடும். அம்மோ என்னடி, நான் உணவாக தானே சொல்கிறேன். இங்கே பாரு இந்த பால் எப்படி? ஜேகே முடியலை ஜேகே, போதும். சொல்லலாம் என் அம்முல. பண்ணுங்க. ஷூ குடும்பப்படுத்துகிறான் என்னை போட்டு. இவனை அடிக்க கூட முடியலை. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, போதும் ஜேகே, ரொம்ப டயர்டாகிடுச்சு. என்னடி 10 மினிட்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிற? அதுக்குள்ள உனக்கு டயர்ட் ஆகுமா? சின்ன இப்படி கேட்குற நீ ப்ரெக்னென்ட் ஆகிப்பாரு, அப்போதான் உனக்கு தெரியும். நான் ப்ரெக்னென்ட் ஆகுறதா? அது எப்படி ஆக முடியும்?
அப்படி மட்டும் ஆக முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன். சிலிப்பிட்டு போகிறேன் பாரு. அப்படி ஆனதாண்டா தெரியும். எல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. இந்த கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாரு? மொத பீரியட்ஸ் பெயின், அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பெயின், ரெண்டையும் எனக்கே கொடுத்துருக்காரு. ஆளுக்கு ஒன்றா பிரித்து கொடுக்க வேண்டியது தானே? ஜவுக்கு அப்படியே திரும்பிட்டு, நான் ஆளுக்கு ஒன்றா பிரித்து கொடுக்கணுமா? ஆமாம், ரெண்டையுமே நாங்கள் தான் அனுபவிக்கணுமா? ஏதாச்சும் ஒரு வழியை நீங்கள் அனுபவிக்கலாம்ல. பெருசாக பேச வந்துட்டான். அம்மோ, ரொம்ப ரொம்ப வாயடிக்கிற நீ, பார்த்துக்கிறேன் உனைய. ஓடா. சரி சேக்கே, ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருக்குது, நான் போய் பாத் பண்ணிட்டு வரேன். சரிடி, போய் கூலி என்ன, அதுக்குள்ளே நான் போய் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். சரி ஜேகே. ஐயோ, உட்காரு ஒரு நிமிஷம் இரு, எல்லாத்தையும் நான் எடுத்துறேன். டவலு, அப்புறம் அம்மோ. என்ன ஜேகே? இன்னைக்கு பார்ட்டி இதுவா அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்களும் அவன்கிட்ட இருந்து வேகமாக பிடுங்குறீங்க. எதுக்கு இப்போ இவ்வளோ ஸ்பீடாக வந்த? அம்மோ, அப்போ நீங்கள் அவன் கையில் இருக்க இன்னர்ஸை வாங்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இதெல்லாம கேட்பாங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லை சிக்கி. இதில் என்னடி இருக்கு? எத்தனை டைம் ஆகும் போது பார்த்துருப்பேன், நீ போடும் போது பார்த்துருப்பேன். இதெல்லாம் ஒரு மேட்ரா? மோனை பார்க்காத பார்த்த மாதிரில பிஹேவ் பண்ணுறேன். ஏண்டி, எத்தனை டைம் என்னால் இது கிழிஞ்சிருக்கு? பொறுக்கி என்ன திருந்தவே மாட்டேன். பொறுக்கி போ, நானே எடுத்துக்கிறேன். இப்போ ஜேகேவும் சிரிச்சுட்டு, என்ன கோப்படும் போது கூட அழகா ரெடி பண்ணட்டி. உனக்கு இருக்கும் தலை. நீங்களும் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே உள்ள போறீங்க. அப்ப ஜமுக் பாக்குறான். ஐயோ, டைம் ஆயிடுச்சு, யாரும் கீழே வந்துருப்பாரு. ஜெகே சீக்கிரம் போடா, இவ வரதுக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேக் எடுத்துட்டு அப்படியே அவனோட ஃப்ளாட்டை விட்டு கீழே வரான். அவன் ஸ்டெப்ஸ்ல இறங்கும் போது அவ்வளோதான், எல்லார் வீட்டு டோரும் ஓப்பன் ஆகுது. அவங்களும் கையில பேக் எடுத்துட்டு அப்படியே ஜேகே பின்னாடியே ஓடி வராங்க. ஜேகே அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கான். ஸோ எல்லா ஆன்டிஸும் ஜேகே பின்னாடியே போயிட்டு இருக்குதுங்க. கீழே ஒருத்தர் அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் வண்டியில வச்சு நின்றுட்டு இருக்காரு. அண்ணா எப்பண்ணா வந்தீங்க? தம்பி, இப்போதான்ப்பா வந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நானே உன்னை கூப்பிடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீ ஏன் வந்துட்ட? கரெக்டாக டைமிங் வச்சுருக்கேண்ணா. பின்ன எந்த ஃப்ளாட்லேயும் இவ்வளோ ஓடாதுப்பா எனக்கு. ஆனால் இந்த ஃப்ளாட்டில் பொண்ணால தான் இவ்வளோ காய்கறி விற்று போகுது. என்னண்ணா அங்கே பாரு. இப்படி சொன்னது ஜேகே திரும்பி பார்க்குறான். நிறைய ஆன்டிஸ் அப்படியே கையில் பேக்கோடு இங்கே தான் வந்துட்டுருக்காங்க. ஜேகே அதை பார்த்துட்டு, அண்ணா சீரம் போடுங்கண்ணா, அப்புறம் எல்லாத்தையும் பெருகிட்டு ஓட்டையாக கொடுக்குங்க. என் முன்னாடி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவங்களுக்கு தெரியும்ல. அட, அது என்னமோப்பா, ஒன்னால தான் எனக்கு வியாபாரமே பிச்சுக்கிட்டு போகுது. ஜேகேவே சிரிச்சுட்டு அப்படியே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஒரு ஆன்டி ஜங்குக் கையில் ஒரு ஃப்ரூட் கொடுத்து, ஜங்குக் பேபி. லிலி ஆண்டி, என்ன இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் தூக்கலாக இருக்கு, என்ன உங்களுக்கும் என்ன வெட்டிங் டேவா என்ன? அச்சோ போ பேபி, நான் உன்னை பார்க்க தான் மேக்கப் போட்டு வந்தேன், அது கூட உனக்கு தெரியலையா? நாட்டி பாய். இந்த ஃப்ரூட் சாப்பிடு, இன்னும் ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஐயோ ஆண்டி, எனக்கு வேணாம், என் பொண்டாட்டி வேணா கொடுங்க, நான் போய் கொடுக்குறேன். பொண்டாட்டி கொடுத்து வச்சுவேன். ஜஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னை பார்த்துருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்படி போடி வந்துட்டா. ஜேகே ஆண்டி, நேற்று ஒரு சாலட் கொடுத்தேனே, எப்படி இருந்துச்சு? ஆண்டி பக்காவாக இருந்துச்சு ஆண்டி, செம்மையாக இருந்துச்சு. நானும் என் பொண்டாட்டியும் ரசித்து சாப்பிட்டோம். அதை ரெசிபி மட்டும் சொல்கிறீங்களா? ஹோ பேபி, உனக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறேன் சொல்லு. சோ சரி, நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு டவல்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஹெட்டுங்க ஒரு டவல் கட்டியிருக்கீங்க. எங்கே போனா? இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தா, எங்கே போனா? ஆமாம், குளிக்கும் போது ஒரு சவுண்டும் கேட்கல, இல்லைன்னா ஏதாச்சும் வம்பிழுத்துட்டே இருப்பானே. டைம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், வேகமாக உங்கள் வீட்டு பால்கனிக்குள்ள போய் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பு. இவனை எத்தனை டைம் சொன்னாலே கேட்கவே மாட்டானா? ஏன் அப்படி பண்ணுறானோ? அங்கே பாரு எப்படி அலையுதுங்க ஆன்ட்டிங்களா. ஐயோ, எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் ஷாப்புக்கு போய் வாங்கலான்னு சொல்லி. இந்த பையனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? இவனை பாதுகாக்கிறதே என் வேலையாக போச்சு. ஸோ இன்னும் குழந்தையாவே இருக்கான். இவன் வெளியே போனால் போதும், எல்லாம் அப்படியே அப்பிட்டு பின்னாடி வந்துடுவாளுக்கு. அதுவும் ஒன்னாச்சு சின்ன பொண்ணு இருக்கா, ஃபுல்லாக பாட்டி ஆன்ட்டி.
கடுப்பாகுது. இந்த ஃப்ளாட்டில் இருக்க எல்லா ஆண்டிஸையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கான். ஒவ்வொருத்தையும் என்கிட்ட வந்து அப்படி சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஷோ, என்ன பண்ணுறது? அழகான புருஷனை கட்டினா இப்படி தான். காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும் போல. வயசானா கூட அழகு கம்மியாக மாட்டேங்குது. என்ன பண்ண? நம்ம தான் ஆண்டி மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கோம். இவனா அங்கே பாரு எப்படி உரசுற அழகுன்னு சொல்லி வர்றானா? ஃபோனே வச்சுட்டு போயிருக்கான். இவனா வரட்டும் இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஸோ நீங்களும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே வெஜிடபிளாக வாங்கிட்டு ஸோ வழக்கம் போல் அந்த ஆன்டிஸ் கிட்டலாம் அரட்டையை போட்டு அப்படியே மேலே வரா. ஓய் பொண்டாட்டி, என்னடி இங்கே நிற்கிற? குளிச்சுட்டு வந்துட்டியா என்ன? இன்னைக்குண்ணா எவ்வளோ சீக்கிரமாக குளிச்சு வலிச்சு என்னடி பண்ணுற? அவனா காதை பிடிச்சி திருக்கிட்டு பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் கீழே அந்த தாத்தா கிட்ட போய் வெஜிடபிள் வாங்காதான்னு சொல்லி, நம்ம 2 பேரும் ஷாப்புக்கு போய் வாங்கலான்னு சொல்லி எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற பேச்சு நீ என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா? வலியுது பொண்டாட்டி பாடி வலியுது. நீங்கள் பாரு ஷாப்புக்கு போய் வாங்குறதுலாம் க்ளீனாக இருக்காதுடி. இவர் அப்படியே தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவார். உனக்கே தெரியும்ல, எனக்கு உன் ஹெல்த் தான் முக்கியம். நான் போனால் அந்த ஆன்டி பின்னாடியே வருதுக்கடி. நான் என்னடி பண்ணுறது? அப்போ போகக்கூடாது சரியா? பொண்டாட்டி காதை விட்றி. போய் தோலை, என்ன பண்ணுறது? என்ன ஜேகே அந்த ஆன்டிஸ் கூடலாம் பேசாதுன்னு எத்தனை டைம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்டா அப்படி பண்ணுற? நீ போனாலே பக்கத்தில் வந்து குழஞ்சிட்டு நிற்கிறது. ஹவுனா ஏதாச்சும் பண்ணி தரேங்கிற பேரில் உயிரை போட்டு வாங்குறது. ஜேகே சிரிச்சிட்டு, அவங்களாம் ஆன்டிஸ்டி, எதுக்குடி அவங்க மேலலாம்? சரி விடு. இல்லை எனக்கு புரியலை. ஏன்னா உன்னெல்லாம் நம்ப முடியாது. முன்னாடி நீ இப்படி தானே சுற்றிட்டு இருந்த. அது என்ன அதெல்லாம் அந்த காலம் சரியா? அதெல்லாம் இழுகாது. இப்போ எனக்கு லட்டு பொண்டாட்டி மட்டும்தான். இப்போ என் அம்மா மட்டும்தான் இருக்கா. அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்கடி, எனக்கு என்ன? எனக்கு உன் ஹெல்த் தான் முக்கியம். ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் கிடைச்சா போதும் என்ன? பொண்டாட்டி இன்னைக்கு ஒரு செம்ம ரெசிபி நான் பண்ணுறேன் என்ன? நேற்று தாண்டி யூடியூப்பில் உட்காந்து பார்த்தேன். சரி நான் போய் கிச்சன் போகிறேன். இது போயிட்டான் இந்த பையனை. இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கான். என்னதான் பண்ணுறது? இவனை எப்படிதான் மாத்துறது? இவனே குட்டி மாதிரி இருக்கான், இவனுக்கு ஒரு குட்டி வரப்போகுது. உங்கள் அப்பங்காரனை திருத்துறது ரொம்ப கஷ்டம். திருத்திட்டேன், ஆனால் இதுலேருந்து எப்படி திருத்த போகிறேன்னு தெரில. இதுக்கு நம்ம பழையபடியாக இருந்திருக்கலாம் போல. இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. கொடு நான் கட் பண்ணி தரேன். அதெல்லாம் வேணாம், டிவி பாரு. கொடு நான் கட் பண்ணி தரேன். இந்த சைஸ் போதுமா? ரொம்ப குட்டியாக விட்டுறடி, கொஞ்சம் பெருசா. இதை பாருப்பா, இது ஓகேவா? ஓகேடி அம்மோ, சூப்பர். சரி ஓகேண்ணா. எப்படி? அம்மா என்னாச்சு? அம்மா கை காமி. ஏண்டி நான் தான் பற்றி சொன்னேன்ல அதெல்லாம் நீ பாகாதன்னு சொல்லி. பாரு எப்படி அறுத்துக்குச்சு. ரொம்ப ஆழமாக வெட்டிடுச்சா என்ன? அம்மோ இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே பாரு ஒன்றும் இல்லை. அம்மோ ஒன்றும் இல்லைங்களா? என்னடி இவ்வளோ பிளட்டு போகுது? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபர்ஸ்ட் எய்டு கிட்லாம் எடுத்துகிட்டு வரான். அம்மோ காமி. சேக்கே ஒன்றும் இல்லை, இங்கே பாரு. இல்லை அம்மோ எதுக்கு இப்படி பதறீங்க? பாரு எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லடி பிளட்டு ரொம்ப போகுது, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பதட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும். சிக்கி இங்கே பாரு. அம்மா ஒன்றும் இல்லைல்ல? நல்லா தானே இருக்கா? ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லை. சிக்கி இங்கே பாரு. என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லடி ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, அவ்வளோதான். இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்படி பயப்படுறா? செக்கே இல்லடி, என்னை பார்க்குறது உனக்கு சிரிப்பாக இருக்கும்ல? இதே 1 மாதத்துக்கு முன்னாடி உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எத்தனை டைம் நானே கையில் கோடு போட்டுருவேன். அப்படியே போட்டுட்டு நான் வாட்டில் கண்டுக்காமல் போயிடுவேன்ல. ஏக்கே இப்போ எதுக்கு பழசெல்லாம் இழுக்கிறேன்? இங்கே பாரு. இல்லடி எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? ஆமாம், அப்போல்லாம் நீ அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். எவ்வளோ பண்ணுவேன்? எவ்வளோ அடிப்பா என்னை போட்டு? நான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை உன்னை பேசுவேன் நான் எதிர்த்து? சாரி அம்மா, சாரி. இதுவடுத்து அடிக்கவே மாட்டேன் அம்மா உன்னை. சிக்கி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இங்கே பாரு, என்ன பாரு. இல்லடி சாரி அம்மா, உனக்கு தெரியாது எத்தனை நைட் நான் தனியாக உட்காந்து அழுதுருக்கேன் தெரியுமா? அடிச்சிட்டோமேன்னு சொல்லி. அம்மோ இங்கே பாரு.
ஷோ குழந்தையாட்டம். நான் சும்மா தான் சொன்னேன். இங்கே பாரு. ஷோ இங்கே பாரு, இனி நான் அதை பற்றி பேச மாட்டேங்க. பாரு, நீ அழுக்காத, புரியுதா? சொல்லல, அழக்கூடாது. இங்கே பாரு சிக்கி, இங்கே பாரு, பழசெல்லாம் மறந்துட்டு புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், ஸ்டார்டிங்கில் ரொம்ப கொடுமைப்படுத்தினதான். என்னைக்காச்சும் இது ஒரு நாள் மாறிடுமான்னு நான் நிறையா டைம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த 1 மந்த் சத்தியமாக சொல்கிறேன் ஜேக்கி, என் லைஃப்பில் என்னை யாரும் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டது கிடையாது. 1 மந்த் என் கால் தரையில் கூட பட விட மாட்டேன். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். எது கொடுத்தும் நீ என்னை நிறையா பார்த்துக்க போகிறேன். அதை தாண்டி அந்த வழியெல்லாம் இப்போ என் கண்ணுக்கு தெரியல ஜேக்கி. இங்கே பாரு, 2 பேரும் புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சும்மா தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது, சரியா? என்ன பாரு. லவ் யூ. அம்மோ என்ன? அம்மோ அம்மான்ட்டு இல்லடி. பேசுனா பழைய கதையும் இழுத்துட்டு இருப்ப. போ, எனக்கு சாப்பாடு பண்ணு, டைம் ஆயிடுச்சு. நீ ஆஃபீஸ் போகணும், எனக்கும் நிறையா வேலை இருக்கு, கிளம்பு. ஐயோ மறந்துட்டு நீ அம்மோ. இரு 10 நிமிஷம், உனக்கு வேற பசியும் இல்லை, டைமே ஆயிடுச்சு பத்தியா, நீ கிளம்பணும்டி, இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் வேக வேகமாக சமைக்கிறான். நீங்கள் அவனை பார்த்து அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே க்யூட்டாக ஒரு சமையல் அந்த கிச்சன்லேயே அழகாக விளையாண்டுட்டு ஸோ சமைச்செல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஜங்குக்கு உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறான். நீங்கள் திணறிக்கிட்டு இருக்கீங்க. சிக்கி போதும்பா ப்ளீஸ், வேணாம், இதுக்கு மேலே ஊட்டினேன்னா அவ்வளோதான், சத்தியமாக வாமிட் பண்ணிடுவேன். பரவாயில்லடி, வாமிட் பண்ணு, அகைன் சாப்பிட்டுதான், நிறையா தான் இருக்குது. சீக்கிரம் அவனை போட்டு பேசாம பழையபடியாக இருந்திருக்கலாம் ஜெக்கே. அதையும் சொல்லாதடி. சரி அழுக்காத, சாப்பிட்றேன், கொடுத்து தொலை, என்ன பண்ணுறது, எனக்கு வாமிட்டே வருது. எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு ஜேக்கே, ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியல. இப்படிலாம் சாப்பிட்டா எப்படி? பேபி ஹெல்த்தாக இருக்கணும், நீயும் ஹெல்த்தாக இருக்கணும்ல. ஆகாடு அம்மோ, ஆகாடு பார்க்கலாம். படுத்துறானே. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சிடுறீங்க. அம்மோ கிளம்புன்னு சொன்னேன் ஒன்றா. இல்லடி, இப்போ உன்னை கிளம்ப சொன்னேன். டெய்லி எனக்கு இதே வேலை. ஏதோ ஸ்கூல் பையன் ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உன்னை அப்படிதான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, மரியாதையாக கிளம்பு. அம்மோ நீங்கள் 1 டே மட்டும் டி, ப்ளீஸ் டி. டுமாரோலேருந்து கண்டிப்பாக போவேன், நானே போயிடுவேன். நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல தேவையில்ல, நானே கிளம்பிடுவேன், ப்ராமிஸ். இதே மாதிரி எத்தனை ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்? ஏன்னா என் மேலே தானே பண்ணுறேன், அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு கிளம்பு போ. அம்மோ அங்கே போர் அடிக்குதுடி. இதான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். வலிக்குது. சின்னடா உனக்கு போர் அடிக்குது? ஆஃபீஸ் போய் என்ன போர் அடிக்குது? ஆஃபீஸ் போய் சிஇஓலாம் என்ன பண்ணுவாங்க? உட்காந்து எவ்வளோ ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு, நம்ம கம்பெனியை எப்படி டெவலப் பண்ணி முன்னாடி கொண்டுட்டு வரதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் நீ இது என்ன பண்ணியிருக்க? அம்மோ வலிக்குது அம்மோ. இது மட்டும் பண்ணாதடி. அவனும் காதை பிடிச்சி திரிகிட்டே இருக்கடி. இதுக்கெல்லாம் வேணும். நீ என்ன பண்ணியிருக்க? இந்த ஏஜி அண்ணாவோட சேர்ந்து ஃப்ரீ ஃபயர். ப்ளீஸ் அம்மோ ப்ளீஸ், சொல்லல, விடு. ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்க. அவ்வளோ கம்ப்ளைண்ட் ஜெக்கி உன் மேலே. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. என் முன்னாடி மட்டும் அப்படி கெத்தாக இருக்கிறது முன்னாடி. அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? அங்கிள் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது ஜெக்கி. என்னடி என்ன எல்லாரும் என்ன போட்டு அஞ்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்டே எனக்கு எதுவுமே தெரில, சும்மா எல்லாரும் அப்படியே டொகுன்னு தட்டிட்டு இருந்தானுங்க. அதுவும் பிஏன்னு ஒருத்தையும் வராண்டி, கசகசன்னு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி போர் அடிக்குது, சும்மாவே தான் நான் உட்காந்துட்ருவோம், வாடா மச்சான் ஒரு மேட்சை போடலான்னு சொன்னான், அதான் போட்டுட்டு இருந்தேன். அப்படியே ஒன்று வாயில் போடணும். இன்னைக்கு போய் மிச்சம் இருக்கிற பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் பார்க்குற. என்னென்ன ஒர்க் அங்கிள் வந்து பெண்டிங் வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் நீ தான் பார்க்குற. அம்மோ அதை பார்த்தாலே தூக்கம் வருதுடி. என்ன தூக்கம் வருதா? வரும் உனக்கு. போ ஃபஸ்ட்டு கிளம்பு. அம்மோ கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவனை அடித்து பத்துறீங்க. ஸோ அவனும் ரெடியெல்லாம் ஆகிட்டு வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் இங்கே ஒன்றும் நடக்காது, தயவு செஞ்சு கிளம்பு. அம்மோ என்ன இப்போ வந்து காட்டி பிடிக்கிறேன்? என்ன விஷயம்? இல்லடி, நீ தனியாக இருந்துருவியா? அங்கே போயிட்டேன்னா உன் நினப்பாக தான் இருக்கும். உன் நினப்பாக தான் இருக்குன்னா 1000 தடவை கால் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுற?
இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி. ம், கரெக்டு தானே? இப்படி தானே 1 மாதமாக போகுது. அங்கே போனால் உன் கூடயே இருக்க முடியாதுடி. ஒரு மாதிரி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா? எப்படா ஈவினிங் ஆகும் அப்படி இருக்கும்டி. முன்னாடிலாம் எப்படா ஈவினிங் ஆகும், எந்த கிளப்புக்குள்ளே போகலான்னு இருப்பேன்டி. ஆனால் இப்போது எப்படா வீட்டுக்கு போகலான்னு தோணுதுடி அம்மு. அதுவும் ஒன்றை பார்க்குறதுக்கு. நீ வேறு தனியாக இருக்க. ஜிகி, நான் எங்கே தனியாக இருக்கேன்? இங்கே இருக்காங்க அத்தை பக்கத்தில். எப்போ கூப்பிட்டாலும் வர போகிறாங்க. இங்கே பாரு, என்னை பற்றி கவலைப்பட்டு ஆஃபீஸுக்கு எடுக்காத சரியா? உனக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்டுனா எனக்கு சென்ட் பண்ணு, நான் உனக்கு கிளியர் பண்ணித்தரேன், ஓகேவா? அப்போ ஜிகே உங்களை பார்த்து சிரிக்கிறா. என்ன சிரிக்கிற? இல்லை, உனக்கு கோவம் வரலையா என்கிட்ட போய் கேட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி? எதுக்கடி கோவப்படணும்? இதுக்கட்டு நீ என்ன சொன்னாலும் கேட்பியாமோ? இதில் என்ன எனக்கு கௌரவ குறைச்சல்? வேறு யார்ட்டையும் நான் போய் கேட்கலையே, என் பொண்டாட்டிட்டு தான் கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு அனுப்புகிறேன். என்ன எனக்கு நிறைய டவுட் இருக்குது, கிளியர் பண்ணு. பார்த்து போயிட்டு வா சரியா? அப்புறம் லஞ்ச் அப்போ நான் உனக்கு கால் பண்ணுறேன், இல்லைன்னா நான் வீடியோ கால் பண்ணுறேன் சரியா? அம்மோ இங்கே பாரு, அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. அப்புறம் அங்கிள் எனக்கு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. நிறையா வேலை இருக்கான் ஜேகே, போ போ பாருப்பா. பாய்டி சொல்லும். சரி சரி, போயிட்டு வா, பாய். ஸோ நீங்களும் அவனை ஒரு வழியாக அனுப்பி விட்டுடுறீங்க. ஸோ ஜங்குக் தான் ஆஃபீஸில் சுத்தமாக அவனுக்கு டேவே போயிருக்காது. இப்போ அவனுக்கு முக்கியமான ஒரு மீட்டிங், உங்கள் கூட பேசவே முடியல, கடுப்பாகுது. இல்லைன்னா டெய்லி வீடியோ கால் பண்ணி பேசுவான் லஞ்ச் டைமில். இப்போ பேச முடியல. ஸோ மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து டயர்டாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் மெசேஜ் போட்டிருக்கீங்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி. ஜங்குக் அதை பார்த்து சிரிச்சிட்டேன், அப்படியே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கான். மச்சான் டேய், என்னடா பல்படி விளம்பர மாதிரி பல்ல காட்டிகிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன மயிறு வேணும்? இப்போ எதுக்கு என் கேபின்குள்ளே வந்த? டே என்ன உனக்கு என்ன, நான் வருவேன், முட்டுவோம், வேலையை மட்டும் பாடுறான், என்னமோ பண்ணிக்கல மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ஏஜே அப்படியே டேபிள் மேலே காலை வச்சுட்டு, மச்சான் டேய், குடும்ப ஸ்திரியானோன்னே ஃப்ரெண்டெல்லாம் கண்டுக்கிறது இல்லை ஏண்டா? ரொம்ப நல்ல பையனா இருக்கியேடா. நான் ஒன்றுடா, நல்லவனா வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தாண்டா புரியுது. நீ மாறின சரி, என்னையும் எதுக்குடா சேர்த்து மாற்றின? அப்படியே இருந்தாலும் ஜாலியாக பொண்ணுங்க கிளப்னு சுற்றிட்டு இருப்பேன். இப்போ நாய் பொழப்புடா, எவ்வளவு புஷ்டமாக இருக்கு. கஷ்டமாக இருக்கு என்னத்த சொல்ல. ஆனால் டேய் மச்சான், நீயே திருந்திட்ட. உன்னை பார்த்து நான் திருந்தாமல் இருந்தால் வெககேடு. அதான் மச்சான், அப்படியே நண்பன் பாதையே ஏதோ அதுவே நம் பாதைன்னு பின்னாடியே வந்துட்டேன். இப்போ தாண்டா ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். உண்மையாக சொல்லப்போனால் இன்னைக்கு தான் இல்லை, இனிமேல் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்க போகிறேன்னு தோணுது. இந்த 1 மாதம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நிம்மதியான ஒரு தூக்கம். இப்படியும் ஒரு லைஃபு இருக்கு, இதுக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்கும்னு அவள் தான்டா என்னை சொல்லி மாற்றினா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். அந்த பழைய ஜேகே எப்பயோ செத்துட்டான், அவ்வளோதான். என்ன மச்சான் தத்துவம்லாம் பேசுகிற? டேய், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா. ஐயோ கர்மம் கர்மம், கிளம்புறேன். இதெல்லாம் கண்டுட்டு ஐயோ இதெல்லாம் காதில் கேட்காத ஏஜே, நல்லவனா மாறிட்டேன், அதுவே போதும். டேய் என்ன, உன்னவும் ஒருத்தி வருவா, அப்போ அவளும் சொல்லுவா, அவளை பார்த்து நீயும் மாறுவ, அன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஐய, அப்பெல்லாம் எவ்வளாச்சும் வந்தா நான் சன்னியாசியாவே இருந்து செத்து போயிடுறேன்டா. இதெல்லாம் உன்னோடையே போட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்படி தான் உங்களுக்கும் ஜேகேக்கும் அழகாக டேஸஸ்லாம் போக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு 5 months. ஸோ நீங்கள் செக்கப்புக்கு போகணும். நீங்களும் ஜேகேவும் தான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்கீங்க. பாரு ஜங்குக், எங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது சரியா? இப்போ ஜேகேவும் அப்படி பெஞ்சை தட்டிட்டு, என்ன இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த டேப்லெட் போட்டால் அவள் நிம்மதியாக நல்லா தூங்குவான்னு சொன்னீங்கல்ல, தூங்கவே மாட்டேங்கிறா. அம்மோ சொல்கிறீ, நீ தூங்குறியா? சிக்கி என்ன பண்ணுறீங்க? கரெக்டாக 2 o'clock அவளுக்கு முழிப்பு வந்துடுது. ஏன் ஃபுல்லி தானே கொடுக்குறீங்க அந்த டேப்லெட், நல்லா தூக்கம் வரும்னு சொல்லி, அப்புறம் எந்திரிக்கிறாவா? இங்கே பாரு ஜேகே, ப்ரெக்னென்சி டைமில் நடுவில் ஏதாவது பசிச்சா கூட எந்திரிக்கலாம்ல, அது எப்படி எந்திரிக்கலாம்? நான்லாம் கரெக்டாக 10 o'clockலாம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன், அது எப்படி அவள் எந்திரிக்கிறா? அது ஏதோ 1 time எந்திரிச்சாலும் ஓகே, அவள் டெய்லியில் எந்திரிக்கிறா. அப்போது உங்கள் மேலே தானே ஏதோ மிஸ்டேக் இருக்குது. சொங்கக்கா என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அம்மோ இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அம்மோ. ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் மாற்றணும். சரியில்லை எனக்கு என்னமோ சுத்தமாக புரியலை. சிக்கி
அப்படிலாம் மாற்ற முடியாது கண்ணா. ஆண்டி ஆண்டி வலிக்குது ஆண்டி வலிக்குது ஆண்டி. உங்கள் அப்பா என்கிட்ட தான் செக்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏதோ என் அண்ணன் பையனாச்சு. ஆண்டி 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 வலிக்குது ஆண்டி. அண்ணன் பையனாச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப தண்டா வாயடிக்கிற. என்னடா எங்கள் ஹாஸ்பிட்டலில் மூட போறியா? ஆண்டி ஆண்டி சும்மா ஆண்டி சும்மா ஆண்டி. ஆனால் அவன் 2 o'clockலாம் எந்திரிக்கிறான் ஆண்டி. அது என்னன்னு டேய் அது நாங்கள் பேசிக்கிறோம் என்ன? சும்மா பண்ணுறான் விட்டான். அப்போ ஜங்குக்கு காதை தேய்ச்சிட்டு பாருங்க எல்லாரும் கிள்ளி கிள்ளி என் காதை செவந்து போச்சு. சிரிடி அடி அம்மோ உனக்கு தான் போராடிட்டு இருக்கேன். சரி ஷோ விடுங்க ஆண்டி. அவர் அப்படிதான். நீங்கள் எதுவும் எனக்கு தெரியாதாம்மா இவன் இப்படிதான்னு சொல்லி. சரி ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். இதே மெயின்டைன் பண்ணுங்க ஓகேவா? இப்போ 5 month பேபி இதெல்லாம் காமிப்போம். மானிட்டரில் பார்க்குறீங்களா? அப்போ ஜேகேக்கா ரொம்ப குஷியாகிடுச்சு. ஆண்டி காமிக்கலாமா? பார்க்கலாமா பாப்பாவை? பார்க்கலாண்டா, ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக அப்படி தான் இருக்கும். ஆண்டி பரவாயில்ல காமிங்க. சரிடா இரு. ஒயன் கொஞ்சம் இப்படி படுத்துக்கோ. சரி ஆண்டி அப்படின்னு நான் அவங்களும் வச்சு காமிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் பார்க்குறான். ஆண்டி என்ன ஒன்றுமே தெரில. இங்கே இருக்க பாருடா, இதுதான் பாப்பா தெரியுதா? ஆண்டி இதுதான் பாப்பாவா? நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோடா. ஏண்டா உனக்கு தான் கையில் வரும்ல. ஆண்டி நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறான். ஆண்டி இதுதான் கால் கரெக்டா? இது கையா? ரொம்ப குட்டியாக இருக்கு ஆண்டி. ரொம்ப க்யூட்டாக இருக்கா? ரொம்ப அழகா இருக்கா ஆண்டி? அது சரிடா சரி சங்குக்கா சரி ஒன்றும் இல்லை. பொண்டாட்டி பாருடி பாரு எவ்வளோ அழகா இருக்கா பாரு. சரிங்க ஃபைனலாக செக்கப்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறீங்க? ஓகே ஆண்டி வரேன். என்ன ஏதாச்சும் ஒன்றா எனக்கு கால் பண்ணுங்க. சரிடா. என்னங்க என்னடி பண்ணிட்டி? என்ன அம்மா ஏதாச்சும் வேணுமா? இல்லைங்க. கிளம்ப போகிறீங்களா? வேற எதுவும் கேட்கலையா? வேற என்ன கேட்கணும்? எல்லாத்தையும் கேட்டாச்சுல. ஆண்டி ஏதாவது மிஸ் பண்ணுறேண்ணா? அப்போ அவங்க சிரிக்கிறாங்க லைட்டா. டேய் அது ஏதாச்சும் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுடா. ஏங்க அதான் கேட்குறாங்கல்ல கேளுங்களேன். என்னடி கேட்கணும்? ஏதாவது ஃபுட்டு ஆண்டி இது வச்சு ஏதாவது ஸ்பெஷலாக ஃபுட்டு ஏதாவது கொடுக்கணுமா என்ன? அதெல்லாம் இல்லைப்பா. அது என்ன சொல்கிறது? ஐயோ இந்த பையனாக கேட்குற வரைக்கும் சொல்ல முடியாதே. ஒன்றும் இல்லைப்பா. ஜங்குக்கா நீங்கள் எதுவும் கேட்கலையா? அம்மு என்னாச்சு உனக்கு? என்ன கேட்கணும்? எல்லாத்தையும் கேட்டுட்டேன்டி. உனக்கு அப்புறமா சொல்கிறேன் என்ன? சரி கிளம்பலாமா? சிக்கி வெளில போயிட்டாரு. ஆண்டி நான் பாரு. ஒயன் ஆண்டி அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் சரியா? நீ போ. ஆண்டி அது ஒன்றும் இல்லை ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இப்போ காரில் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கா மெதுவாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழி ஃபுல்லாமே பேபியை பற்றி தான் பேசிட்டு போகிறான். அது கால் இப்படி இருக்குது, கை இப்படி இருக்குது, க்யூட்டாக இருக்குது, மானிட்டரில் பார்த்தது அதையே பற்றி தான் பேசிட்டு போகிறான். எப்போனடி? என்னங்க என்னப்பா? அம்மோ என்னடி நான் பேசிட்டு வந்துட்டே இருக்கேன், நீ பாட்டில் அமைதியாக வர. ஒன்றும் இல்லை. இவனா என்ன சொன்ன நான்? ஷோ இப்போ தோணுது இவன் முன்னாடி இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம். ஷோ மாறலாம். அதுக்கு நீ எப்படியா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, கடுப்பாகுது. அம்மோ என்ன ஜெய்கே முன்னாடி யோசிச்சுட்டு இருங்க. வீடு வந்துடுச்சு. வந்துடுச்சா? சரி போகலாம் வா. என்ன ஒரு மாதிரி இருக்கா? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அம்மோ சொல்லு பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகலாமா? போகலாண்டி. இப்போ பெட்டில் நீங்கள் கோவமாக உட்காந்துட்டே இருக்கீங்க. ஜேகே ஹாஸ்பிட்டல் போனது இதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருக்கா. அம்மோ என்னாடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ கவனியாத மாதிரியே இருக்க. என்னாச்சு உனக்கு? நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து சரியில்லை. என்னன்னு சொன்னால் தானே தெரியும். ஓ சொன்னதான் உனக்கு புரியுமா? ஒன்றும் இல்லை ஜேகே விடு. என்ன இங்கே பாரு கோமாரியா என்ன? அம்மோ இங்கே பாடி என்ன? அம்மோ ஓ ஃபேஸ் பார்த்தா கோவமாக இருக்கிற மாதிரியே இருக்கு. உண்மையிலே கோவமாக தான் இருக்கியா?
அது கண்டுபிடிக்கிறதுக்கு சாருக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா? ஏ நானடி பண்ணேன். ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா என்ன? அப்படி எதுவும் பண்ணலையே ஹாஸ்பிட்டலில். ஏ அது ஆன்ட்டி கூட எப்பயும் விளையாடுறது தானே, அதுவும் இல்லாமல் கோச்சிப்பாங்க. இங்கே பாரு. ஷோ மக்கு இவனை நான் ஒன்றும் அதுக்கு கோச்சிக்கல. வேற என்ன நீ பண்ண? வேற எதுவும் பண்ணலையே. ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட தூக்கிட்டு தானே வந்தேன். ஷூ ஜேகே என்னாடி என்னாச்சு? அம்மோ இப்படிலாம் கத்தக்கூடாதுண்ணா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன். நான் எதுக்கு கோவமாக இருக்கேன்னு எனக்கு தெரியவே தெரியலையா? நீ பாரு, நீ மாறிட்டா எல்லாம் ஓகே தான். அதுக்குன்னு இப்படி ஃபுல்லாலாம் மாறாத சரியா? ஏய் என்னடி சொல்கிற? இது ப்ரெக்னென்சி டைமில் இப்படி தான் இருக்கும் சரியா? சரி விடு. ஷூ இவனுக்கு புரியுதா இல்லையா? இது எப்படி நான் கேட்குறது? ஜேகே என்னாடி என்னாச்சு? ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்றீ. அது நீ ஏன் ஆன்ட்டிக்கிட்ட எதுவுமே கேட்கல? என்ன எதுவுமே கேட்கலையா? ஹே எல்லாமே கேட்டேன்டி. நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், உனக்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கணும், இதுக்கடுத்து உன்னோட எக்ஸசைஸ் டைப் எல்லாமே கேட்டேன்ல. அப்புறம் என்ன வேற என்ன கேட்குறது? அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கடுத்து ஜெகே இப்போ 5 month ஆயிடுச்சு, உனக்கு புரியுதா? 5 month. தெரியுமே, அதான் போய் ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வந்தோம்ல. 5 month ஆயிடுச்சுடி. பேபி அழகா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றான்ல. உனக்கு தெரியுமா? 5 monthலலாம் காமிக்கவே மாட்டாங்களா. ஆன்ட்டி நம்மளுக்காக காமிச்சாங்க. ஆனால் அழகா இருக்காண்டி. எனக்கு தெரிஞ்சு பொண்ணாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டா ஏன் அம்மு எங்கே போகிறேன்? நில்றி. நான் போகிறேன் போ. அம்மு என்னாச்சு? ஹேய் எதுக்குடி? ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவமா போகிறேன்? எனக்கு புரியல. ஏதாச்சும் சொன்னால் தானே தெரியும். அது எப்படி நானா சொல்கிறது? நீயா தான் கண்டுபிடிக்கணும். என்ன நானா கண்டுபிடிக்கணுமா? ஆமாம் நீ தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு இருக்க முடியும்? அம்மோ சத்தியமாக ஒன்றுமே வழங்கலை. ஆனால் என் மேலே செம்ம காண்டா இருக்கேன்னு புரியுது. நீ என்னன்னு சொன்னேன்னா நானும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்ல. இங்கே வா உட்காரு. இப்போ என்ன பிரச்சனை? சொல்லுங்க. ஜேகே என்னடி சொல்லு. அது வந்து ஜேகேப்பா என்னடி? என்ன? ஓ நீ ஃபஸ்ட்டு இப்படி பார்க்காத. நான் நார்மலாக தானடி பார்க்குறேன். அதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் முன்னாடிலாம் ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்ப்பல்ல, அப்போ நான் டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனால் நீ இப்போ குழந்தை மாதிரி பார்க்குற. உன் கண்ணை பார்த்தா எதுவுமே பேச வர மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஓ அப்போ முறைக்கவாடி. முறைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக அப்படியே முறைச்சிட்டேன். உங்கள் ஹெட்டில் வந்து அவன் ஹெட்டை லைட்டாக அப்படியே அடிக்கிறான். விளையாடாது ஜேகே. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுடி. யார் உன்னை பேச வேணான்னு சொன்னா? நீ ஃபஸ்ட்டு விளையாடாமல் இரு. இங்கே பாரு. சரி ஓகே நான் நார்மல் ஆயிக்கிறேன். என்னடி பண்ணுற? 5 month ஆனோடனே ஏதாவது ஆயிடுச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அமைதியாக இரு. சரி ஓகே உன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுருணும். ஜேகே என்னடி? எத்தனை மூவியில் பார்த்துருக்கேன். 5 month செக்கப் போனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தெரியாமல் டாக்டர்கிட்ட ஒன்று கேட்பாங்கல்ல. என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்களா? நீ அந்த மாதிரி மூவியை பார்த்ததே இல்லையா? அம்மோ அதெல்லாம் கிரிஞ்சடி. நான் எப்பயுமே ஹாரர் மூவி தான் பார்ப்பேன், உனக்கே தெரியும்ல. இன்னும் அந்த விளையாட்டுத்தனமாக இருக்கிறனால தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது மக்கு. இங்கே பாரு, 5 month கழிச்சு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒன்றா இருக்கலாம். உனக்கு அது தெரியுமா தெரியாதா? அப்போ ஜேகே என்ன? ஆமாம் இதுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கேட்பாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? அது என்ன கேட்பாங்களா? அப்படியா? என்ன அப்படியாவா? ஷூ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு மாதிரியாக இருக்குது நான் சொல்கிறதுக்கு. அங்கே உங்கள் ஆன்ட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. ஆனால் நீ கண்டுபிடிக்கல. அவங்க முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. ஏதோ நானே இறங்கி வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தேன் நீ கேட்பேன்னு. லாஸ்ட் வரைக்கும் நீ அதை கேட்கவே இல்லை. இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பக்கம் திரும்பாமல் அவரை கண்ணால் பார்க்குறீங்க.
அவன் அப்படியே கண்ணெல்லாம் விரிச்சிட்டு இங்கே பாரு, சிரிக்காத, சிரிச்சேன்னா எனக்கு இன்னும் கோவம் வந்துடும். ஏய் இல்லை இல்லை அம்மோ சிரிக்கலை. சிரிக்கலடி. இங்கே பாரு, சிரிக்காத சரியா? அப்புறம் அந்த எலிப்பல்ல கழட்டி கையில் கொடுத்துருவேன். ஏய் இல்லடி சத்தியமாக எனக்கு தெரிலடி. அங்கே நீ சொல்லிட்டே இருந்த ஜேகே கேட்கலையா அவ்வளோதான். நான் அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுதுடி. அம்மோ நான் மாறினனோ இல்லையோ, ஆனால் நீ மாறிட்ட. இப்போ நீங்கள் பில்லோவை கொண்டு அவனை அடிக்கிறீங்க. ஏய் சரி அம்மோ 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 வா 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 வா. சாரிடி சாரி, உனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல. ஆண்டி அப்புறமா சொல்லுவாங்கடி என்கிட்ட, ஜாலியாக இருக்கும் கேட்கும் போது. உனக்கு இருக்கும் போ, இதெல்லாம் நான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் உனக்கு. சரி விட்றி அம்மோ. என்ன விடவா? வேற என்ன பண்ணோம்? அதான் நான் கேட்டேன்ல. என்ன? ஏய் சீரியஸாக கேட்குறியா? பின்ன சும்மா கேட்பாங்களா? ஆமாம் சீரியஸாக தான் கேட்குறேன். ஏன்? ஏய் இல்லைல்ல வேணாம் அம்மோ, நீ தூங்கு, சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பிட்டு தூங்கு. இங்கே பாரு, எங்கே போகிற? ஜெக்கே இங்கே பாரு, என்ன ஆச்சு? அம்மோ பாப்பா இருக்கு அம்மோ, வேணாமே. ஜெக்கே அதான் 5 months ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்லடி, அது எப்படி சொல்ல, ஒரு மாதிரி பயமாக இருக்கு அம்மோ. பாப்பா வேற இருக்கு. நம்ம பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாமே. ஆனால் ஜெக்கே அது உனக்கு பசியும், நான் சாப்பாடு கொண்டு வரேன்னா சாப்பிட்டு தூங்கலாம். ஓகே? சாரி ஜெக்கி. என்ன? சாரி இல்லை, அது எப்படி சொல்ல, 2 பேருக்கும் பிடிச்சி தானே பண்ணணும். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா சாரி. இல்லை நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் அம்மோ இங்கே பாரு, அப்படிலாம் இல்லைடி. உனக்கு என்ன என்கிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்கா? ஏய் அதெல்லாம் இல்லைடி. இங்கே பாரு, இதுங்கிறது பையன் மட்டும் தான் கேட்கணும்னு இல்லை. நம்ம 2 பேருக்குமே அது உரிமை இருக்குது. ஸோ நீ கேட்கலாம், தப்பு இல்லடி. நான் உன்னை என்றைக்குமே தப்பாக நினச்சதே இல்லாமோ. ஏன்னா எனக்கு தெரியும் நீ எப்படின்னு சொல்லி. எனக்கு புரியுது நீ என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி. நீ எல்லாமே தெரியுதுடி. ஆனால் பாஸ்டில் நான் உன்னை நிறையா கஷ்டப்பட்டுறேன். அது இந்த விஷயத்தில் ரொம்ப அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் அம்மோ. ஆனால் எப்படியோ நமக்குன்னு ஒரு பாப்பா வரப்போகுது. இதுக்கடுத்து நம்ம லைஃப் வேறு மாதிரி மாறும். என் லைஃப்பை மாற்றினது நீ மட்டும்தான் அம்மோ. நீ மட்டும் இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. அதனால் உன்னை இன்னும் கஷ்டப்பட்டு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வேணான்னு சொன்னேன். எனக்கு பயமாக இருக்குது, அகைன் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் ஜேகே கையை பிடிச்சிக்கிட்ட இழுத்து பாஸ்ட்டுன்னு பாஸ்ட்டை பற்றியே பேசுகிறேன்ல, அதை மறக்கிறதுக்கு தான் நான் இப்போ பண்ண சொன்னேன். ஆமாம், பாஸ்டில் நீ இப்படி பண்ணும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ வலிக்கும். உன் கண்ணில் பார்ப்பேன், ஒரு லவ் கூட தெரியாது, ஃபுல்லாக லஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ நீ என்னை டச் பண்ணுவேன், உன்னோட ஒரு ஃபீல் கூட எனக்கு ஃபீலே ஆகாது ஜெக்கி. ஏதோ ஒரு போன மாதிரி படுத்திருப்பேன். ஆனால் இப்போது உன் கண்ணில் அவ்வளோ லவ் இருக்குது. ஆனால் அந்த லவ்வோடு இருக்கிற டச்சஸ் தான் இல்லை. எனக்கு அதை ஃபீல் பண்ணணும்னு தோணுது ஜெக்கி. வேறு எதுக்கும் நான் கேட்கல. உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ண, இல்லைன்னா நான் வெயிட் பண்ணுறேன். சரியா? அதுக்காண்டி நீ பாஸ்டில் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு எதையும் யோசிக்காத. அதை மறந்துடலான்னு நான் ஆல்ரெடி சொல்லந்தான். இதுக்கடுத்து அது ஞாபகப்படுத்தாத. இங்கே பாரு, இதுக்கடுத்து வாழ போகிற லைஃப்பை மட்டும் பற்றி யோசி. சரியா? அப்புறம் ஜெக்கி அம்மோ சமக்கா சொல்ல, கொஞ்சம் பயமாக தாண்டி இருக்கு. ஆனாலும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என் அம்மா என்கிட்ட கேட்டிருக்கா. அப்பப்போ நினைப்பேன்டி, நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம். அதெல்லாம் யோசித்து ஒரு தடவை கூட நம்ம மேலே கோவப்பட மாட்டாளா? இல்லை அந்த கோவம் இவளுக்குள்ளே ஓரமாக இருக்குமா அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன்டி. ஆனால் இப்போ நீயே அப்படி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கமோ. எனக்கு இப்போ தான் புரியுது நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி. ஏண்டி என் மேலே உனக்கு கோவமே வராதா? மேரேஜ் அன்னைக்கு என்னை எப்படி பார்த்தியோ அதே மாதிரி தான் இன்னும் பார்த்துட்ருக்க. ஏண்டி? ஏன்னா லவ் யூ ஜிக்கி, அவ்வளோதான்.
அப்போ சொன்னதான் இப்போவும் எப்போவும் உன்னை விட்டு போக மாட்டேன். நானும் தான் அம்மு. லவ் யூ டி. லவ் யூ ஸோ மச். நான் பாப்பா அது இங்கே பாரு. புரியுதுடி புரியுது. பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு நல்லா தூங்குங்க. அம்மாவும் அப்பாவும் ஒரு சின்ன வேலை அதை முடிச்சுட்டு அப்புறமா உங்களை எழுப்பி விட்றோம். ஓகேவா? சிக்கி என்ன பண்ணுறது? பாப்பா வேற இருக்கா, எனக்கு எதுவும் தப்பாக நினைப்பாளா? இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான். நீ என்ன அந்த பாப்பாவே கொஞ்சம் இந்த பாப்பா பாரு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அம்மோ உனக்கு தெரியுமா என்ன நீயும் மிஸ் பண்ணியா இதை? எத்தனை தடவை தெரியுமாடி உன்னை. சரி விடு, நோட் பண்ணியிருக்கேன். டவலோட வரும்போது குறுன்னு பார்ப்பேன்ல, அப்படியே ஸ்டொமக்கை பார்த்தோன்னா கண்ணு அப்படியே திருப்பிக்கிறது. அதானே? பா என்னதான் இருந்தாலும் டேஸ்ட் மறக்காது இல்லடி. பாருடா பொறுக்கி, அப்பப்போ லைட்டாக பொறுக்கி எட்டி பார்க்குறான். அது விஷயத்தில், அதுவும் இந்த விஷயத்தில் மட்டும்டி. சரி, இப்படியே பேசிகிட்டே இருக்க போறியா என்ன? உன் பொண்ணு 1 hour தான் டைம் கொடுத்துருக்கா, அப்புறம் எந்திரிச்சிடுவா. அப்படியா? ஐயோ, அதுக்குள்ள சீக்கிரம் டக்குன்னு பண்ணிடலாம் என்ன? அம்மோ ஸ்பீடெல்லாம் பண்ண மாட்டேன், வலிச்சிச்சுன்னா சொல்லிடு, அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே? டேய் பண்ணடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு ஹாப்பியாக அந்த மூமெண்ட் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்படியே தான் உனக்கும் டேஸ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு 8 month ஆகுது. ஜங்குக்கு உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் தான் பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அம்மோ 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 என்னடி? என்னப்பா என்ன பயந்துட்டேன் நான். சொல்லு, என்னடி இவ்வளோ நேரம் தூங்குற? எந்திரி. எங்க? ஆனால் என் டைம் 10 o'clock. எந்திரி வா. எங்கே கூப்பிட்டு போகிற நீ? கிளம்பு. என்ன கிளம்பவா? ஜேகே என்ன பண்ணுற? எப்படி? இந்தா. என்னது இது? பிரித்து பாருமோ. ஹே சாரியா? ஜங்குக்கா அழகா இருக்கு. எனக்கா? உங்கள் ஆயாக்கு. ஜேகே உனக்கு தாண்டி, கட்டிக்கோ. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு அப்போ. எதுக்கு? எங்கேயாச்சும் போக போகிறோமா? ஆமாம், ஒரு இடத்துக்கு போகணும். சீக்கிரம் கிளம்பு. அம்மோ ஒரு 10 minutes குளிச்சுட்டு வர மாதிரி பாரு என்ன? ஆனால் நீ போடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பற்றி விடுறான். நீங்களும் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஸோ சாரியெல்லாம் நல்லாவே கட்டலை, ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கட்டுறதுக்கு. அம்மோ என்னடி இப்படி கட்டியிருக்க? சேக்கே ஸ்டொமக் பெருசாக எனக்கு சாரி கட்ட ஒரு மாதிரி இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் கட்டி விடு. இரு வரேன். சிரிக்காமல் கட்டுறா. இல்லடி இல்லையான இடுப்புலாம் போயிடுச்சு. சிக்கி நீ ஒன்றும் பண்ண வேணாம், தள்ளு. சரி அப்படியே என் பொண்ணு வந்ததும் இது அழகா இருக்க போகுது பழையபடி. அப்போ கிள்ளி பாரு, சும்மா இரு, கட்டு. அம்மோ பின்னாடி ஷார்ட்டாக வருது, பின்ன முன்னாடி இவ்வளோ பெரிய லோடு இருந்தா வாயிலே போடுவேன் என்ன? என் பேபி உனக்கு லோடா? இதுனா நல்லா பேசு. சரி கட்டு. ஓகேடி பக்கா. அம்மோ என்ன ஈரமாக இருக்கு தலை, இரு. சேக்கி என்ன பண்ணுற? நான் பார்த்துக்கிறேன் விடு. என்னத்தை பார்க்க போகிறேன்? உட்காரு. இந்த ஜிமிக்கி ஓகே. என்ன ஜிமிக்கியெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்க போல, அழகாக இருக்குது சேக்கி. இது உனக்கு ஓகேவா இருக்கும் நீங்கள் சாரிக்கு. அப்படியே உங்களை க்யூட்டாக ரெடி பண்ணுறான். சேக்கி எங்கே போக போகிறோம்? எதுக்கு இப்படி ரெடி பண்ணுற? ஒரு இடத்துக்கு போக போகிறோன்னு சொன்னல, வா. எங்க? வாடி. ஆமாம் ஒரு நிமிஷம். என்ன? என்ன பண்ற? எதுக்கு கண்ணை மூடுற? ஜேகே என்ன பண்ற? என்ன? என்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஓப்பன் பண்றான். அவ்வளோதான், உங்களுக்கு ஹாப்பி டியர்ஸே வந்துருச்சு. ஏன்னா உங்கள் மொத்த ஃபேமிலி அங்கே இருக்குது. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, ஜங்குக்கோட அம்மா அப்பா, அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஹால் முழுக்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் நோட் பண்ணுறீங்க அங்கே பேபி ஷவர்னு போட்டிருக்கு. ஜங்குக்கா பேபி ஷவரா? என்னைக்கா? ஆமாடி. இல்லை உனக்கு எதுவுமே பண்ணலன்னு தோணுச்சு,
எனக்கு இது பண்ணணும்னு தோணுச்சுடி. அதான் எனக்கு இது பண்ணால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினச்சேன் தாண்டி. எனக்காண்டி நீ நிறையா பண்ணியிருக்க, நிறைய இழந்திருக்கு. உனக்காண்டி இது கூட கொடுக்கலன்னா என்ன? ஆல்ரெடி பிளான் பண்ண தாண்டி. செங்குக்கா ஏ அழுவக்கூடாது என்ன? போ போய் ஃபேமிலியோட இரு. சிக்கி என்னம்மா அம்மா எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் அப்பாவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஜங்குக் தம்பி சொன்னது ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? ஆண்டி எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஸோ அப்படியே ஹாப்பியாக நடக்குது பேபி ஷவர். எல்லாருமே அவங்களுக்கு வந்து பேங்கெல்லாம் போட்டு அழகாக இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு வாலில் சாஞ்சு உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ஹாப்பி டியர்ஸ். அப்போ நீங்கள் ஆக்ஷன்லேயே கேட்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லடி. இங்கே வா. என்ன இங்கே வா. ஏ வாடா. சொல்லுங்க மேடம். என்ன என்ன ஓரமாக நின்று என்னையே சைட் அடிச்சிட்ருக்கா? இங்கே பாரு, இதுக்கு தாண்டி சைட் அடிச்சிட்டு இருந்தேன். அழகா இருடி. நல்லா சில்லுன்னு வளையல் சவுண்டு. நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்க. அழகா இருக்கேன்ல, போட்டு விடு. என்ன? ஏண்ணா தம்பி போட்டு விடுப்பா, நீயும் போடணும். அப்படியா? போட்டு விடு. இதாப்பா போட்டு விடு அப்படின்னு சொல்லி பேங்கிள் கொடுக்குறாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு அதை அப்படியே தள்ளி வைக்கிறான். என்ன போட்டு விட மாட்டியா? என்ன இந்த அழகான கைக்கு இந்த வளையல் வேணாம். நான் போடுற முதல் வளையல் உனக்கு. ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்லேருந்து ஒரு வளையல் எடுக்கிறான். ஸோ அது கோல்டு வளையல் தான். இது எப்போ வாங்கினேன்? இது நானா கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி வாங்கின என்னோட சின்ன கிஃப்டி. இது எங்கள் அப்பா காசுலாம் இல்லை. சிக்கி அப்போ அவனை சிரிச்சுட்டே அந்த வலையில போட்டு விடுறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே அவங்க 2 கையில் போட்டு விட்டு உங்கள் கையெடுத்து அவன் கன்னத்தில் வச்சுக்கிறான். அம்மோ இன்னைக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? சிக்கி எல்லாரும் இருக்காங்க. யார் இருந்தா என்ன? ஏன் பொண்டாட்டியா நான் கொஞ்சுறேன். எவன் கேட்பா? சிக்கி சரிடாப்பா, உன் பொண்டாட்டியை நீயே கொஞ்சிக்கோ. போமா. சிக்கி ஏ உண்மையிலே தாண்டி ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? இன்னைக்கு நீ தான் ரொம்ப அழகா இருக்க. நீ எப்பயுமே அழகு தான், ஆனால் இப்பெல்லாம் பண்ணுறல்ல எனக்காண்டி பார்த்து பார்த்து அப்போல்லாம் நீ ரொம்ப அழகாக தெரியுவ. அது இந்த வளையல் ரொம்ப அழகாக இருக்கு சிக்கி. உண்மையாவாடி? உண்மையாதான். அப்போ ஜேகி அப்படியே உங்கள் ஹெட்டுக்கிட்ட வந்து அவன் ஹெட்டை அப்படியே அட்டாச் பண்ணுறான். அப்போ உங்கள் 2 பேருக்குமே ஹாப்பி டியர்ஸ். அப்படியே ரொம்ப அழகாக 2 பேரும் ஒருத்தர் மாற்றி பார்க்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்படியே ஃபங்க்ஷன்லாம் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் தான் ஸோ ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த ஜூஸ் டம்ளர் அப்படி கீழே போடுறீங்க. போட்டுட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறீங்க. ஸோ இந்த சவுண்டு கேட்டு எல்லாருமே திரும்பியிருப்பாங்க. ஸோ ஜேகேவும் தான் ஜங்குக்கா அம்மோ என்னாச்சு? அம்மோ இங்கே பாரு. அம்மோ என்னடி ஆச்சு? அம்மோ ஜங்குக்கா முடியல ஜேகே, வலிக்குது. என்ன வலிக்குதா? அம்மோ இங்கே பாரு. அம்மோ இங்கே பாரு, 8 month தான் ஆகிருக்கு. அம்மா ஒன்றும் இல்லை. ஹீட்னா கூட எப்படி இருக்கலாம். இல்லை ஜேகே, வலிக்குது. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே வாட்டர்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ ஜங்குக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஸோ ஜங்குக்கோட ஆண்டி அங்கே தான் இருந்திருப்பாங்கல்ல, அந்த டாக்டர் ஆண்டி. அவங்க வந்து பார்க்குறாங்க. ஜெக்கி இங்கே பாருடா. ஆண்டி என்ன ஆண்டி இது? 8 month ஆகுது. அதுக்குள்ளே இப்படி ஆண்டி பயமா? இங்கே பாரு இதெல்லாம் நார்மல் சரியா? இங்கே பாரு, ஃபஸ்ட்டு அழுகாமல் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாவா? முடியல ஜெக்கி, ரொம்ப வலிக்குது. அம்மா ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அம்மா ஒன்றும் இல்லை. மச்சா கார்கி ஏறா சீக்கிரம். டேடி மச்சா பதறாது என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக அவங்கள காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏஜே தான் வண்டி ஓட்டுறான். ஸோ ஜேகே பின் சீட்டில் உங்களை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். சீக்கிரம் போடா. சீக்கிரம் தாண்டா போயிட்டுரு, இந்த டிராஃபிக் அளவு வேற.
அம்மா அம்மா ஒன்றும் இல்லை அம்மா இங்கே பாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை இங்கே பாரு நீ நீ அழுக்காத அம்மா அம்மா ரொம்ப பொறுக்க முடியாடி என் பாரு கொஞ்ச நேரத்தில் போயிடலான்னா வலிக்குதாடி இங்கே பாரு கொஞ்ச நேரம் தான் இங்கே பாரு ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை அம்மா வலிக்குதாடி ரொம்ப வலிக்குதா ஒன்றும் இல்லை சீக்கிரம் பாப்பா வந்துடும்ண்ணா இங்கே பாரு எனக்கு ஒன்றும் இல்லை நீயே அழுகுற நான் தைரியமாக தான் இருக்கேன் இங்கே பாரு ஒன்றும் இல்லை அம்மா இல்லடி எனக்கு பயமாக இருக்குடி தெரியலடி அம்மா லவ் யூடி அம்மா ஒரு மாதிரி ரொம்ப உள்ளுக்குள்ள பயமாக இருக்குது அம்மா ஒன்றும் இல்லைல்ல ஒன்றும் இல்லைல்ல இன்னைக்கு பாரு என் கைப்பிடி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் நீ அழுக்காத அம்மு மச்சான் ஹாஸ்பிட்டல் வந்துச்சுடா அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க உள்ள. ஸோ ஜங்குக்கு ஹேண்டை நீங்கள் விடவே இல்லை. அம்மா ஒன்றும் இல்லை இங்கே பாருடி இங்கே பாரு எனக்கு ஒன்றும் இல்லை நான் தைரியமாக போகிறேன் சரியா நீ உள்ளே மட்டும் வந்துடாத. அம்மா இல்லை அம்மா இங்கே பாரு நீ ரொம்ப அழுகுவ உள்ளே வந்துடாத நான் போயிட்டு வரேன் சிக்கி. அம்மா வானு அம்மா டே மச்சான் ஒன்றும் ஆகாதுடா. இல்லைடா இல்லை மச்சான் பயமாக இருக்குடா கொஞ்சம் பயமாக இருக்குடா. டே எனக்கு எல்லாமே அவன் மட்டும்தான்டா என்னை மாற்றினது எல்லாமே என் லவ்வு என் லஸ்து என் அழகு எல்லாமே அவள் தான். அம்மூடா போராடா பயமாக இருக்கு மச்சான். இன்னும் 1 month இருக்குடா அதுக்குள்ள இங்கே பாரு ஒன்றும் இல்லை இதுக்கு இப்போ போட்டு இப்படி அழுதுட்டு இருக்க. இங்கே பாரு மச்சான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சிஸ்டருக்கு எதுவும் நடக்காது நீ அமைதியாரு. உள்ளதான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களால் சுத்தமாக புஷ் பண்ணவே முடியல அப்படி கத்துறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே வெளில இருந்து கேட்குறான் என்ன அப்படி கத்துறா. ஜங்குக் ஆண்டி என்னாச்சு இங்கே பாரு ஜங்குக் சீக்கிரத்தை போட்டு உள்ளவா ஆண்டி. ஆனால் அவள் வரக்கூடாது பாரு உள்ளவா அவள் புஷ் பண்ண மாட்டேங்கிறான் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுவா. ஓகே ஆண்டி. அம்மோ உன்னை யார் உள்ள வர சொன்னா இவனை யார் கூப்பிட்டீங்க வெளில போ நான் பார்த்துக்கிறேன். அம்மோ ப்ளீஸ் டி அம்மோ புஷ் பண்ணணுமாடி அம்மோ ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஜேக்கி நீ வெளில போ நீ அழுவ இப்போ ஒன்றும் இல்லை ரொம்ப வலிக்குது ஜேக்கி ரொம்ப வலிக்குது முடியல ரொம்ப வலிக்குது அம்மோ சாரிடி எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி உன்னை பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப சாரிடி. இதுக்கு உனக்கு கஷ்டமே படுத்த மாட்டேன்னு நினச்சானா இதை பார்க்க முடியலாமா வலிக்குதா ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரத்தில் எடுத்துருவாங்க பாப்பாவை நீ பயப்படாத. நான் உனக்கு ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுங்க லைட்டாக அவங்க ஸ்டொமக்கை ரப் பண்ணுங்க. ஏதோ வலிக்குது சிக்கி முடியலங்க முடியல ஒன்றும் இல்லை. இங்கே பாரு அம்மும் இல்லை எத்தனை டைம் நம்ம பேசியிருக்கோம் இதை பற்றி. இங்கே பாரு ஒன்றும் இல்லைடி ஒன்றும் இல்லை எனக்கு நீங்கள் 2 பேருமே சேஃபாக வரணும். அம்மா ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் வலிக்கும் அப்புறம் எல்லாமே ஓகே ஆயிரும். பாப்பா எடுத்துட்டா ஓகேடி. அம்மா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாமோ முடியல ஜெக்கி ரொம்ப வலிக்குது. டாக்டர் ஆண்டி எதுக்கு ஆண்டி இப்படி கத்துறா. ஜங்குக் ஒரு வேளை பேபி வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அதனால கூட இப்படி இருக்கலாம். கொஞ்சம் புஷ் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ். அம்மோ இங்கே பாரு அம்மோ டாக்டர் இங்கே பாரு ஒயன் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க எழுப்புடா அவளை இல்லாட்டி அவ எழுப்பு. அம்மா இங்கே பாரு அம்மோ மயங்க கூடாது அம்மோ ஜேகே முடியல ஜேகே முடியல. இங்கே பாரு என்ன பாரு என் கண்ணை மட்டும் பாருடி ஒன்றும் இல்லை இது ஈஸி தான். இங்கே பாரு நமக்கு நம்ம பாப்பா வேணும்ல இது நீ பண்ணணும். இங்கே பாரு ஒன்றும் இல்லை ஓகே தான். ஜங்குக்கு நான் புஷ் பண்ணுறேன். அம்மா சூப்பர் டி ஒன்றும் இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் உங்களை அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கும் அழுக வருது, உங்களுக்கும் அழுக வருது. ஸோ டாக்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க மாற்றி மாற்றி அழகாக கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலாக நீங்கள் அப்படியே நல்லா டீப் ப்ரீத் எடுத்து ஒரு புஷ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஜங்குக்கு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். அவனுக்கு இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியாது. அவனுக்கு கேட்குறதெல்லாம் அந்த வாய்ஸ் மட்டும்தான். அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ பேபியை எடுத்து அழகாக அவங்க மேலே வைக்கிறாங்க. டேய் அவனுக்கு பையன்டா. இப்போ ஜங்குக்கும் அப்படியே வாங்குறான். அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அந்த பேபியை பிடிக்கிறதுக்கு. இல்லைல்ல நீங்களே பிடிச்சிக்கோங்க, நீங்களே பிடிச்சிக்கோங்க ப்ளீஸ். ஓகே சார். ஒரு நிமிஷம். டேய் என்னடா ஏன் ஏன் அப்படி அம்மாவை போட்டு படுத்தி எடுத்துட்டா? அப்படியே என்ன மாதிரியே இருப்ப போல. அம்மா பாவம்ல. ஃபைனலாக வந்துட்டேன். அவங்களும் சிஸ்டர் ஓகே சார், அந்த பேபியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தரேன். ஓகே. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே அவங்களோட கையை பிடிக்கிறான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப். இப்போ தான் நீங்கள் பொறுமையாக கண்ணை திறக்கிறீங்க. அப்பா மேடம் மேடம் ஓகேவா நீங்கள்? நான் ஓகே தான். பேபி எங்க? என் ஹஸ்பண்ட் எங்க? ஐயோ ஏன் மேம் அதை கேட்குறீங்க? ஏன் என்னாச்சு? என்ன குளிக்க வைக்க போகிறீங்களா? எப்படி குளிக்க வைப்பீங்க? அவனே இப்போ தான் பிறந்திருக்கான், அவனுக்கு வலிக்காது? டேய் இதெல்லாம் பண்ணி தாண்டா கொடுப்பாங்க பேபியை. இல்லை எனக்கு தெரியும், நானே க்ளீன் பண்ணிக்கிறேன், கொடுங்க. டி அப்படிலாம் பிடிக்கக்கூடாதுடா. ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது. சரி நானும் அப்போ வந்து பார்க்குறேன். டேய் அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுடா. எதுக்கு பார்க்கக்கூடாது? நான் பார்த்தா தானே அப்புறம் வீட்டில் போய் நான் தானே குழி பார்த்துவேன். டேய் ஷூ கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா. அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. இல்லை நானும் வருவேன். மேம் அவன் சொன்னால் கேட்க மாட்டான், வந்து தொலை. என்ன பண்ணுறீங்க சார்? அது இப்படி தான் க்ளீன் பண்ணோம். அவனு வலியா போகுது. அவனுக்கே குட்டி கையாக இருக்குது, வலிக்கும்ல சார். அப்புறம் எப்படி சார் திருப்பி க்ளீன் பண்ணுறது? நீங்கள் அப்படியே பொறுமையாக க்ளீன் பண்ணுங்க சார். ஆனால் க்ளீன் பண்ணுங்க, அப்படியே தான் பண்ணணும். அவன் எந்திரிக்கவே கூடாது, அழுகுறான் நீங்கள் பண்ண சார். பேபி கொஞ்ச நேரம் அழுக தான் சார் செய்யும், அதெல்லாம் முடியாது, அவன் அழுகக்கூடாது. ஸோ மேம் டீ சின்னடா. டீ ஜிக்கி பாத்தியாடா எனக்கு சிங்கக்குட்டி பிறந்திருக்கா. ஐயோ மாமாம்மா என்னம்மா பண்ணுற? என்னடா தூக்க போகிறேன். அவங்க எப்படி பிடிச்சிருக்காங்க அதே மாதிரியே பிடி நீ. சார் தூக்க மாட்டிங்களா? மா எனக்கு பயமாக இருக்குமா அவனை தூக்கவே. நீ பார்த்து பிடிமா மாமா, பார்த்துமா. டேய் உன்னையவே நான் தான்டா தூக்கியிருக்கேன், ஏன்டா இல்லை அலப்பறை பண்ணுற? இல்லைம்மா அவன் குழந்தைல வலிகும்ல. அது எனக்கு தெரியும்டா. இந்த பையனை வச்சுட்டு இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கான். இப்போ எந்த குழந்தைய சமாளிக்க நான்? மேம் அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அதுக்கு முன்னாடி பேபியை கொண்டுட்டு வரேன் மேம். சரி. அப்போ அப்படியே பேபியை கொண்டுட்டு வந்து அவங்க பக்கத்தில் வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக்காய் உள்ளே கூப்பிட்டுருப்பாங்க. நீங்கள் பேபியவே பார்த்துட்டே இருக்கீங்க. பாரு உங்கள் அப்பனோட மினி ஜெராக்ஸ் மாதிரி வந்திருக்கா. ஐயோ அழகு பையன், இவ்வளோ அழகா இருக்கா. ஏண்டா அம்மாவை கொஞ்ச நேரத்தில் பாடா படுத்திட்டேன். அம்மோ ஜங்குக்கா, அம்மோ நீ இப்போ ஓகே தானே? நல்லா இருக்கியாடி? பயந்துட்டேன் அம்மோ. ஸோ எதுக்கு பயம்? நான் நல்லா தானே இருக்கேன். இல்லடி கொஞ்ச நேரத்தில் என் மூச்சு என்னன்று, அதான் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல. என்ன அழுதியா ரொம்ப? நீ ஓகே ஆனதுக்கப்புறம் தாண்டி எனக்கு உயிரே வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அம்மோ சத்தியமாடி அப்படி உயிர் போயிட்டு வந்துச்சு. தாண்டி புரிஞ்சிச்சு, இல்லைன்னா நான் எப்படி இருக்க போகிறேன்னு. ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியல. ஷோ தேவையில்லாததுல இந்த குழந்தைய யோசிக்குது. ஆமாம் ஏன் இப்படி அலப்பறை பண்ணி வச்சிருக்கேன்? அது இத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஷூ ஜேக்கி கொஞ்சமாச்சு வளரு ஜேக்கி, உன்னை எப்படி தான் சமாளிக்க போகிறேன்? உன்னையவே வளர்க்க முடியல, அடுத்து இவனை எப்படி வளர்க்க போகிறேனோ? அப்போ ஜேக்கி இந்த பேபியை பார்த்துட்டு அம்மோ
என்னாச்சு? நல்லா தானே இருந்த, ஏன் அழுகுற? இல்லடி, அவன் என்னடி என்ன மாதிரியே இருக்கான்? உன்ன மாதிரி தான் இருப்பான், உன் பையன் தானே. ஏய், நான் பொண்ணு தாண்டி ஆசைப்பட்டேன். சரி, பொண்ணு தான் பிறகல, விட்டுட்டேன். இவன் பிறந்தான், உன்ன மாதிரியாச்சும் இருக்கலாம்ல. எனக்கு பொண்ணு வேணும்டி, அதுவும் ஒன்ன மாதிரி. ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. என்னடி என்ன மாதிரியே இருக்கான்? அச்சோ ஜிகே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. யார மாதிரி இருந்தா என்ன? இல்லடி, எனக்கு ஒன்று மாதிரி வேணும், அதுவும் பொண்ணு. ஜிகே, என்ன பேசிட்டு இருக்க? அப்படிலாம் பேசக்கூடாது. அது நம்ம பையன்தான். இருந்தாலும் இவன் என்ன மாதிரியே இருக்கான். இப்போ என்னை பார்த்து முறைகிறான். ஷோ, அவன் இன்னும் கண்ணு கூட திறக்கல, அதுக்குள்ள உன்னை பார்த்து முறைக்கிறானா? போடி. சோ ஜிகே, இங்க வா. எங்க வர? தம்பி படுத்திருக்கான்ல, இப்படி வா. அம்மு, இனிமே உன் பக்கத்துல நான் படுக்க முடியாதுல்ல. இவன் தானே நல்லா படுப்பான். ஆமா, இவன் தான் படுப்பான். இவன் வந்துட்டான்ல, அடுத்து இவனை தான் கொஞ்சணும், எல்லாம் பண்ணணும். சும்மா அவனையே போட்டு கொஞ்சிட்டு இருப்பானுங்களா? ஓ ஆமால்ல, நீ இவன் வந்துட்டான், எனக்கு கொஞ்ச மாட்டேன், நான் பக்கத்தில் படுக்க முடியாது. சரிடி, அது உனக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். சங்கு காஞ்சி வா. என்ன? ஒன்றும் இல்லை, விடு. என்ன ஜேக்கி குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவன் நம்ம பையன். அது பாரு, குழந்தைய எவ்வளோ அழகா இருக்கு, ஒன்ன மாதிரியே. பாடிங்க வா. இங்கே பாடுவா. அப்போ ஜங்குக்கும் படுத்துட்டு அப்படியே கையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். பேபியோட கை காணலாம். ரொம்ப குட்டியா இருக்காண்டி. குழந்தைன்னா அப்படித்தான் இருக்கும் ஜேக்கி. இல்லை, இவனை ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே கையில் கொடுக்குறாங்க. தூக்கவே பயமாயிடுச்சு, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சொன்னாங்க இதுக்கடுத்து பழகிடும் உனக்கு தூக்கி, சரியா? எவ்வளோ அழகா இருக்கான்ல, குட்டி குட்டியா. ஆமாண்டி, எல்லாமே குட்டியா இருக்கு. இங்க பாரு, ஸோ குட்டியா இருக்காண்டி. இன்னும் அப்படிதான் இருந்தேன் சின்ன வயசுல. ஆன்டி உன் ஃபோட்டோ காமிக்கும் போது நீ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அப்படி கொழுன்னு. இவனோடலாம் க்யூட்டா இல்லடி. அடப்போ, இவனோட நீ தான் க்யூட்டா இருந்த. அம்மோ, உண்மையா? நான் தான் க்யூட்டா இருந்தேனா? ஐயோ, இப்பதான்டி ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜிகே, எத்தனை பேபி வரட்டும், நீ தான் என் ஃபர்ஸ்ட் பேபி. உன்னை எத்தனை தடவை கொஞ்சிட்டே இருந்திருக்கேன். அம்மோ, என்ன? லவ் யூ, ரொம்ப லவ் யூடி. சத்தியமா எதிர்பார்க்கல. ஒருத்தன் லைஃப் அப்படியே போயிடுமான்னு யோசிப்பாங்க, ஆனால் அது தப்புடி. லைஃப் லாங் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. நானும் அப்படிதானே நினச்சேன். கிளப்பு, பப்பு, பொண்ணுங்க, ட்ரக்கு அப்படியே போயிடும்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே தெரிலடி, எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். நீயா ஜேகே இது? நீயா அடான்னு எதுவுமே இல்லாமல் லவ்வு காண்டி எல்லாத்தையும் விட்டேன்டி, உன்னை காண்டி. எனக்கு தெரிலடி எப்படி உன் மேலே லவ் வந்துச்சு, எதுவுமே எனக்கு தெரில. ஆனால் நான் மாறிட்டேன்னா அதுக்கு ரீசன் நீ மட்டும்தான் அம்மு, நீ மட்டும்தான். இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி எதிர்பார்க்கவே இல்லைடி. ரொம்ப தேங்க்ஸ் அம்மு. லைஃப் லாங் இந்த தேங்க்ஸ் சொல்லணுன்னாலும் சொல்லிகிட்டே இருப்பேன்டி. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. அம்மு, என்ன பேசுகிறா? இங்கே பாரு, நீ தேவையில்லாததெல்லாம் மண்டையில் போட்டு குழப்பிக்கிற. இங்கே பாரு ஜிகே, நீ கஷ்டப்படுத்தினதோ இல்லை என்னை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்க, எதுவுமே என் மனசுக்குள்ள நின்னதே கிடையாது. உன் மேலே கோபமோ விருப்பமோ எனக்கு ஏன் தெரில வந்ததே கிடையாது. நீ மனசுக்குள்ள தோணினாலே நீ காட்டுற அக்கறை, லவ், அதையும் தாண்டி நிறைய கேர், அது மட்டும்தான் ஜிக்கி இப்போ என் மண்டையில் ஓடுது. அது தாண்டி மித்த எதுவுமே என் மனசுக்குள்ள இல்லை. நான் வந்துட்டேன், ஆனால் நீ தான் இன்னும் அங்கேயே இருக்கு. இங்கே பாருப்பா, எதுக்காண்டியும் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஆனால் நீ இதுக்கு அடுத்து என்னை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்குன்னு இப்போ ஒரு குழந்தை வந்துருச்சு. இவன் வர்றதுக்கு முன்னாடி இருந்து நீ நான் அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டேன், சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை ஜிகே. இதுக்கடுத்து இவனையும் சேர்த்து நீ பார்த்துக்கணும். என்னோட தேவை, இவனோட தேவை எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். நல்லா படிக்க வைக்கணும், பெரிய ஆளாக்கணும். எனக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் லைஃப் லாங் தேங்க்ஸ் சொல்லணும்ல. அம்மா, என்னடி இப்படி சொல்கிற?
அது என் கடமை. அதே மாதிரி தான் ஜேகே, ஹஸ்பண்ட் தப்பாக இருந்தா திருத்த வேண்டியது ஒய்ஃபோட கடமை. உனக்கு புரியுதா? நான் என் கடமையை தான் செஞ்சுருக்கேன். இங்கே பாரு ஜேகே, இதெல்லாம் தேவையில்லாமல் யோசிக்காத. சரியா? இதுக்கடுத்து நம்மளுக்கு அழகான ஒரு லைஃப் இருக்குது, அதை பற்றி மட்டும் யோசிக்கலாம். இதுக்கடுத்து பாப்பா பெற்றுக்கணும், நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஆமாண்டி அம்மோ, பாருடா. சரி பெற்றுக்கலாண்டி. அமைதியாரு, தம்பிக்கு காது கேட்கும். அவன் கேட்டா கேட்டு போட்டுண்டி. ஏய் இங்கே பாரு ஜேகே, சும்மாடி அம்மோ. நாளையிலேருந்து உனக்கு எக்ஸ்ட்ரா வேலை. உன் தூக்கம் போச்சு. பரவாயில்லடி, அது எனக்கு அழகாக இருக்கும். அம்மோ ஜேகே, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ ஜேகேப்பா. அம்மோ இரு. என்ன? அப்போ ஜங்குக்கு எந்திரிச்சு வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே பாப்பா ஃபோர்ஹெட்டில் உங்கள் 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்கிறேன். லவ் யூ டி, லவ் யூ. இப்போ நீங்களும் உன்னோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே, அந்த பக்கம் நீங்கள், நடுவில் உங்கள் பையன். ஸோ ஜேகே உங்கள் 2 பேரை பார்த்து அழகாக சிரிக்கிறா. நீங்களும் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்னு நான் நினைக்கிறேன்டா. ஆமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ பைடா. அண்ட் சீக்கிரம் வந்து எஃப்எஃப்லாம் போட பார்க்குறேன். ஓகே ஆமி, பைடா.